بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முன்னோர் வழியா நபி வழியா என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் இன்றைய முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் நபியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம்கள் எப்படி நபி வழியை பேண வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கவில்லை. நபிகள் பெருமானார் காட்டி தராத விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் குற்றத்தை, பாவத்தை கூட நல்ல காரியம் என்று நினைத்து செய்கிறார்கள். ஒரு தவறை தவறு என்று தெரிந்து கொண்டு செய்வது என்பது வேறு. தவறை நல்லது என்று நினைத்து செய்தால் அது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் பல்வேறு வகையான வசனங்களை நபிகள் பெருமானார் பற்றி பல சிறப்புகளை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு வசனம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரோல் மாடல் என்று சொல்வார்களே, அற்புதமான ரோல் மாடல், முன்மாதிரி இந்த நபி இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கேரண்டி தருகிறான், உத்தரவாதம். இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் தரவில்லை. மனிதர்கள் சொல்லலாம், இவர் சூப்பர் தலைவர், நல்ல மனிதர், உயர்வான மனிதர், இவர் ஷேக், இது அவுலியா, இது இமாமு, இது முன்னோர்கள் நல்லவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய இவர் வழி பெஸ்ட் வழி என்று நபிகள் பெருமானாரைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அற்புதமான முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி, நல்ல ஒரு ரோல் மாடல். ஏன் ரோல் மாடல் அல்லாஹ் சொல்றான்? மனிதர்களை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் மாடல் வச்சுக்குவான். ஒருத்தருக்கு ஒரு நடிகன் பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அவன் சினிமாவில் எதையெல்லாம் செய்வானோ அதை வெளியே வந்து செஞ்சுட்டு இருப்பான். ஒருத்தருக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு வீரர் பிடிச்சி போச்சு, அவனை மாதிரி செய்வான். அரசியல் தலைவர் பிடிச்சா அவனை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருவன் மீது பிரியம் வைக்கும் பொழுது அவனை போல செய்வது மனிதனுக்கு அந்த புத்தி, மென்டாலிட்டி வரும். அல்லாஹ் இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி, ரோல் மாடல், சூப்பர் இருக்கிறது அப்படிங்கிறான. உலகத்தில் எல்லோரும் தங்கள் மதகுருமார்களை பெஸ்ட் தான் சொல்லுவோம், அதை நான் மறுக்கல. இப்ப நம்ம பேசுறோம், இதை கேட்டு கூட ஆமாம தன்னுடைய தலைவர்கள் நல்லா நாம சொல்லுவான் என்றுதான் நினைப்பீர்கள். நான் சும்மா பொத்தாம் பொதுவா இன்னைக்கு சொல்லிட்டு போகல, இப்ப சொல்லிட்டு போல. நாங்க ஏன் அழகிய முன்மாதிரி நாங்க சொல்றோம்? அதற்கு ஒரு சில காரணங்கள் இல்லை. 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் மக்களோடு நடந்த செயல்பாடுகள் போதுமானது. எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கின்றன. முதலில் இந்த செயல்பாடுகளை முஸ்லிம்களே புரிந்து வைக்கவில்லை என்பதுதான் துர்பாக்கிய சூழ்நிலை. நபிகள் பெருமானார் அழகிய முன்மாதிரி என்று சும்மா வாயில் சொல்கிறார்களே ஒழிய, அப்படின்னா என்ன என்ன அழகிய முன்மாதிரி? ஏன் நபிகள் பெருமானார் அப்படி சொல்ல வேண்டும்? யார்கிட்ட கேட்டு பாருங்க, முஸ்லிம்களுக்கே தெரியாது. நான் என்னன்னு ஒரு சில விஷயங்களா உங்களுக்கு நான் சொல்றேன். நபிகள் பெருமானார் எப்படி இருப்பார்கள் என்று முஸ்லிம்கள் நீங்க எப்படி கற்பனை பண்ணிருப்பீங்க? ரசூலா எப்படி இருப்பாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க?
எப்படி கற்பனை பண்ணுவீங்கன்னா, ரசூல்லா ஒரு 4 மீட்டர் பெரிய உலகத்தை தலப்பாவனை கட்டியிருப்பாங்க, ஒரு அரை மீட்டர் இப்படி நாந்துக்கிட்டு இருக்கும், 2 பக்கம் பெரிய ஜிப்பாவுடைய பாக்கெட் இருக்கும், தஸ்மி இப்படி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும், இப்படியே கீழே குனிஞ்சு பெரிய ஷேக் மாதிரி இப்படி நடப்பாங்க. நீ நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது நபிகள் பெருமானார். இந்த மாதிரி கோலத்தில் நபிகள் பெருமானார் இருந்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயம் நடத்தியிருக்கிறார்கள். குதிரை பந்தயம், ஒட்டக பந்தயம் நடத்தியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம். வெளியூரில் இருந்து நபிகள் பெருமானாரை ஒருவர் பார்க்க வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நபிகள் பெருமானாரை ஒரு மத தலைவர்கள் என்று நீங்க நினைக்க கூடாது, மத தலைவர் நீங்க நினைக்க கூடாது. அந்த நாட்டுடைய சக்கரவர்த்தி, கவர்மெண்ட் தலைவர், அமீர் அவர்கள் தான், அரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரசர்னா எப்படி இருப்பாரு? அரசரை ஈஸியா பார்க்க முடியுமா? ஒரு சாதாரண கவுன்சிலரை பார்க்கறது கஷ்டமா இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரியை, ஒரு மினிஸ்டரை ஈஸியா சந்திக்க முடியுமா? ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை வெளியூர்ல இருந்து வந்து பார்க்கக்கூடிய வர்ற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசல போய் பார்க்க போவாங்க. பார்க்க போகும்போது நல்லா கவனிக்க, இந்த இடத்துல பள்ளிவாசல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நண்பர்களோடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வர்ற ஆளுக்கு முகமது நபி யாருன்னு தெரியாது, கேள்விப்பட்டு வர்றார். வந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முகம்மது யார், இறை தூதர் அந்த முகம்மது யாருன்னு கேட்பாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? உங்களில் முகம்மது யார் என்று கேட்கிறாங்கன்னா, எந்த விதமான தனிப்பட்ட பந்தாவும் இல்லாமல், எந்த விதமான தனி அடையாளமும் இல்லாமல், யாரு ஜனாதிபதினே தெரியாம மக்களோடு மக்களாக எவ்வளவு சர்வசாதாரணமாக இருந்திருந்தால் இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சி அல்ல, இப்படி லட்ச நிகழ்ச்சி நடந்திருக்கு. வெளியூரில் இருந்து யார் வந்தாலும் ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முகம்மது யார். அப்ப நபிகள் பெருமானார் மக்களோடு எப்படி இருந்திருப்பாங்க? சாபா இவர் தான் முகமது, இந்த இவர் தான் அப்படின்னு காட்டுவாங்களாமா. இவ்வளவு சாதாரணமாக உலகத்தில் எந்த தலைவராக இருந்ததாக சான்று இருக்கா? சும்மா அழகிய முன்மாதிரி சொல்லல, மக்களோடு மக்களாக இப்படி ஒரு இருந்த ஒரு தலைவரை காட்ட முடியுமா? ஒரு ஜனாதிபதியை காட்ட முடியுமா? ஒரு லீடரை காட்ட முடியுமா? காட்டுங்க உலகத்துல. இது ஒரு சவால், இது நடந்ததில்லை உலகத்தில் யாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். இந்த உலகத்தை படைத்தவருடைய தூதர் முகமது நபி. அது மட்டுமல்லாமல் அந்நாட்டின் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய கிரேடு, இவ்வளவு பெரிய பதவி, இவ்வளவு உயர்நிலை இருக்கக்கூடிய ஒருவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார். வெளியூரிலிருந்து வந்து கேட்பவர் உங்களில் முகம்மது யார் என்று கேட்கிறார். இப்ப நபிகள் பெருமானுடைய முன்மாதிரி யோசிச்சு பாருங்க. நபிகள் பெருமானார் வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க, தெருவில் போறாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு ஒரு தலைவர் போனா தனியாக ஒரு ஆள் போவாங்களா? எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், ஏதாவது மரியாதை. என்ன ஒரு கார் முன்னால ஒரு 5 கார், பின்னால ஒரு 5 கார், 4 பைக்கு, இப்படிதான் எங்க தலைவர்களையும் அரசியல் எல்லாரையும் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் தெருவில் போனார்கள் என்று சொன்னால், வீதியில சின்ன பையங்க அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்வார்களாம். இது மெய்சிலிருக்கலையா இருக்கு? தெருவில் ஒரு ஜனாதிபதி போறாரு, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதர் பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல கற்பனை கட்டுதா? ஒரு உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீசரை பார்த்து குட் மார்னிங் சொல்வாரா? ஒரு வாத்தியார் மாணவரை பார்த்து குட் மார்னிங் சொல்வாரா? உலகத்தில் நடக்குமா? ஒரு அஜர்த்து உங்களை பார்த்து என்னைக்காவது முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்காரா? நான் கேட்கிறேன். ஒரு ஆலிம்சா, ஒரு அஜர்த்து என்னைக்காவது உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாரா? நாங்க ஓதக்கூடிய காலத்தில் தெருவில் போறோம்னு வைங்க, அங்க இருந்து பெரிய அஜர்த்து வருவார். பெரிய அஜர்த்து வரும் பொழுது நம்ம சின்ன பசங்க தானே, சலாம் சொல்ல மறந்துடுவோம். அப்ப அவரு என்ன செய்வார்? டேய் வாடா, நான் யாருடா அப்படின்னு கேட்பாரு. நீங்க பெரிய அஜர்த்து, சலாம் சொல்றா அப்படின்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு போன பதில் சொல்ல மாட்டார், போவாரே தவிர பதில் சொல்ல தோணாது. ஏன்? மண்ட கணம் அது. நான் ஒரு அஜர்த்து, நான் ஒரு ஆலிம்சா, எனக்கு இவன் சலாம் சொல்லணும், அவருக்கு நான் சலாம் சொல்றது.
உலகத்தை படைத்தவரின் தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அந்நாட்டின் மன்னராக இருக்கிறார். தெருவில் வீதியில் இருக்கக்கூடிய பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் நபிகள் பெருமானார் வாழ்க்கையில இருக்கிறது. இது ஒரு சின்ன பையனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? நம்ம இந்த மாதிரி சின்ன பசங்க சலாம் சொன்னா சிரிப்பான், பழக்கத்தில் இல்லை. ஒரு 7 வயசு பேருக்கு சலாம் சொல்லி பாருங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்வான்? என்னன்னா என்ன பார்த்து நீங்க சலாம் சொல்றீங்க அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது ஏன்? இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் யோசிச்சு பாருங்க, யாராவது தங்கள் கணவனுக்கு சலாம் சொல்லி இருக்கிறீர்களா? மற்றது அப்புறம். யாராவது தங்கள் மனைவிக்கு சலாம் சொல்லி இருக்கீங்களா? ஊர்வலத்துக்கெல்லாம் சலாம் சொல்லுவீங்க, ஹாரிம் சாக்களை சலாம் சொல்லுவீங்க, அஜித்மார்களுக்கு சலாம் சொல்லுவீங்க, தாடிக்கு தலப்பாக்கு தொப்பிக்கு சலாம் சொல்லுவீங்க. யாராவது தங்கள் மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டீர்கள்? அப்படியானால் நபிகள் பெருமானுடைய முன்மாதிரி நம்மிடத்திலே இல்லையே, முஸ்லிம்கள்ட்ட இல்லையே. முஸ்லிம்கள்ட்ட போய் நானே ஒரு வீட்டுக்கு வர்றேன்னு வைங்களேன், அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தையை பார்த்து அந்த அம்மா என்ன ஹசரத் வர சலாம் சொல் அப்படிங்குது. அந்த பிள்ளைங்க ஒன்று டாட்டா பை பைன்னு சலாம் தெரியாது. தெரியுதா? யாரும் தன்னுடைய பெற்றோருக்கு சலாம் சொல்லி இருக்கோமா? தன் பிள்ளைகளுக்கு யாராவது சலாம் சொல்றீங்களா? சலாம் என்பது என்ன என்ன முன்மாதிரி நினைக்கிறீங்க? சலாம் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் கிருபை உங்கள் மீது உண்டாகட்டுமாக அர்த்தம். அப்ப நம்ம மனைவிக்கு அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டாமா? நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கிருபை வேண்டாமா? நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்காக இந்த மாதிரி சலாம் சொல்ல வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. சும்மாவா நபி வழியை பண்ணணுங்கிறோம்? சவடாலுக்காக பெருமைக்காக பந்தாவுக்கு பேண சொல்ல, நடைமுறையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஃபைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழையுங்கள். ஒண்ணுனா நான் சொல்றேன், ஒரு சில பாயிண்ட் தான் சொல்லிட்டு வர்றேன். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீடுகள் நுழையும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். என்ன, யாருமே வீட்டில் இல்லை, பூட்டிய வீட்டை திறந்து உள்ள போறிய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அது உனக்கே கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். வீட்டுக்குள்ள போற பிள்ளைங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். யாருக்கு? எனக்கு. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு. அவரவர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபை சலாத்தில் கிடைக்கிறது. படைத்தவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் சாந்தியும் கிடைத்து விட்டால் உலகத்தில் வேற என்ன இருக்கு நான் கேட்கிறேன்? அதுக்கு மேல ஒரு பாக்கியம் இருக்கோ? அதுக்கு மேல ஒரு உயர்வு இருக்க செய்து. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதனால நபி வழியை கேள்விப்பட்டு சும்மா கேட்பதற்கு கேட்டுறாதீங்க. ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை சொல்றேன். வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வார்கள், அவர்கள் காதில் உண்மையில் விழவில்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இந்த பாயிண்ட பாருங்க. சொன்ன விஷயம் காதில் விழுந்ததா என்று கேட்டால் ஆம்னு சொல்றான், ஆனா அவன் காதில் உழலங்கிறான் அல்லாஹ். அது எப்படி சொன்னது காதில் விழாம இருக்கும்? நான் இப்ப பேசுறேன், உங்களுக்கு உங்க காதில் உழுதா இல்லையா? உழத்தான் செய்யும். நீங்க பேசுற என் காதில் விழத்தான் செய்யும். காதில் விழுந்தாலும் விழவில்லைன்னு குர்ஆன் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? எப்பொழுது ஒரு விஷயத்தை காதில் கேட்டு அதன்படி நடக்கவில்லையோ அது காதில் விழவில்லைன்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையிலும் அப்படித்தான். நம்மளும் அப்படித்தான் வச்சிருப்போம். சொன்ன விஷயம் காதில் விழுந்து செய்யலைன்னு வைங்களேன், அவனை செவுடான்னு தான் உலகம் சொல்லும். உதாரணமா உங்க வீட்டில் உங்க பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான், நீ என்ன சரி அவன் பேர் அப்துல் காதர், டே அப்துல் காதர் இந்த பக்கத்து கடையில் போய் பருப்பு வாங்கிட்டு வாடாங்கிறீங்க உங்க பையன்ட்ட. அவன் அப்துல் காதர் கூப்பிட்டோன்னு இப்படி பார்க்கறான், பருப்பு வாங்கிட்டு வாடா, ஆம்பதாம் டிவி பார்த்துட்டு இருக்கான். திருப்பி ரெண்டாவது டே அப்துல் காதர், மூணாவது அப்துல் காதர் முடியாது செவுட்டு பயல அப்படி ஏன் சொல்றான்? அவன் செவிடான். அவன் அப்துல் காதர் திரும்பி பார்த்தானே, ஏன் செவிடாகணும்? சொன்னதை கேட்கவில்லை, அவ்வளவுதான். ஒரு உபதேசத்தை சொல்கிறோம், ஒரு கட்டளையை சொல்கிறோம், சொன்னது காதில் விழுந்து செய்யாவிட்டால் இவன் செவிடனுக்கு சமம் என்று நம் நடைமுறையில் இருக்கிறது. திருமண குரானில் அப்படித்தான் சொல்றான். எந்த ஒரு உபதேசம், எந்த ஒரு நபி வழி காதில் விழுந்து அதன்படி நடக்காவிட்டால் நீங்கள் செவிடர்களுக்கு சமம் என்று அற்புதமான உதாரணத்தை திருமண குரான் சொல்கிறது.
அப்ப சலாம் சொல்ல வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுதுன்னா அது நம்முடைய செயல்பாடு இருக்கா? எப்பொழுது நபி வழிகளை விட்டீர்களோ கண்ட வழியும் வந்துவிடும். அதான் உண்மை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நபி வழியை ஒருவன் கையில் எடுக்காவிட்டால், ஒரு முஸ்லிம் நபி வழியை பேணாவிட்டால் கண்ட இப்லீஸ் வழிகள் வந்துவிடும், கண்ட ஷைத்தான் வழிகள் வந்துவிடும். அது சும்மா வராது, முன்னோர்கள் வழி என்ற போர்வையில் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வசனத்தை நான் குர்ஆன்ல சொல்றேன். என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லவில்லை, குர்ஆன் வரக்கூடிய வசனம். இப்படி சொன்னவுடனே சொல்லுவாங்க, இவர்கள் திட்டுகிறார்கள், இவர்கள் ஏசுகிறார்கள். இவங்களை திட்டுறதுக்கும் ஏசுறதுக்கும் இவ்வளோ பெரிய மேடையை போட்டு பணத்தை செலவழித்து உங்களை திட்டுறது எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு திட்டுறதுனால என்ன பிரயோஜனங்கிறேன்? யாரும் யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திட்டுறனா அவன் நொண்டி, அவன் சக்கனா, அவன் பூனையும் அப்படியே திட்டுறோம். அதே திருமறை குர்ஆன் வசனத்தில் சில விஷயங்கள் வருது. அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபமெல்லாம் வரக்கூடாது. திருமறை குர்ஆனில் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் வந்து சட்டையை பிடிக்கலாம். எங்கடா குர்ஆன்ல இருக்கு? என்னடா அடிச்சு விடுற? குர்ஆன்ல எடுத்து காட்டுறான்னு சொல்லு. திருமறை குர்ஆனில் இருந்தால் அமைதியாக ஒத்துக்கொள்ளுங்கள் போதும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். குர்ஆன்ல இருக்கு. நாங்கள் நடக்கிறோம். ஒரு ஊரில் பேசும்பொழுது பேசுறதுக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து காவல்துறை அதிகாரி முன்னால எழுதி வாங்கிட்டாங்க. என்ன எழுதி வாங்கினாங்க? நாங்கள் யாரையும் திட்ட மாட்டோம்னு எழுதித்தாங்க. தாராளமாக எழுதி தரோம். திட்டுறது எங்கள் வேலையா? அதுக்காக அவ்வளோ செலவழிக்கிறோம் நாங்கள். ஆனால் திருமறை குர்ஆன் வசனத்தை சொல்லும் பொழுது அதை திட்டுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. குர்ஆன்ல ஒரு வசனம் வருதுங்க, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா. திருடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. திருடக்கூடிய ஆணோ பெண்ணோ கையை வெட்டுறான். இது குர்ஆன்ல உள்ள கட்டளை. இந்த வசனம் யாருக்கு கோபம் வரும்? திருட்டு பேருக்கு தான் கோபம் வரும். மற்றவங்களுக்கு கோபம் வருது. நான் அந்த போலீஸ் அதிகாரிகிட்டே கேட்டேன், ஏன் சார் பிக் பாக்கெட் திருடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து, சார் எங்களை ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க சார். என்னடா கேவலம்? பஸ் ஸ்டாண்டா பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதையும் போட்டுக்க, எங்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஒத்துக்குவீங்களா? தூக்கி போட்டு மிதிக்க மாட்டீங்க? ஏன் அப்போ நீ பிக் பாக்கெட் திருடனாடா? திருடனை தாண்டி அது கவலை வரணும். அடே நபி வழியை புறக்கணித்து கண்ட வழியை தூக்கிவிட்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருக்கு தான் பயம் வரணும், கவலை வரணும். நபி வழியை பிடிச்சா என்ன கவலை? நபி வழியை விட்டு விட்டால் ஷைத்தான் வழி ஈஸியாக நுழைந்து விடும். எப்படி நுழையும் அப்படிங்கிற உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நபிகள் பெருமானார் இடத்துல அன்றைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ரசூலுல்லாஹி அவங்களுக்கு பேச்சு, ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் என்று நபிகள் பெருமானார் அவர்களுடைய வழிபாடு பற்றி கேட்கிறார். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னா? வஜத்னா அலைஹி ஆபானா, இதுதான் எங்கள் முன்னோர் வழி என்று சொன்னார். முன்னோர் வழி நம்ம தலை போட்டுக்காம சாதாரண தலைப்பு நினைக்காதீங்க. குர்ஆன் வசனத்தில் வருது அப்படி. ஏனப்பா இந்த செயலை நீங்கள் செய்கிறீர்கள்? இந்த மாதிரி ஏற்கனவே இந்த செயலெல்லாம் செய்றீங்க, குற்றங்கள்லாம் ஏன்டா செய்றீங்க? எந்த குற்றம் தெரியுமா? காபத்துல்லா இருக்குல்லங்க, காபத்துல்லா மாக்கான சலாத்தும் இண்டல் பைத்தி இல்லா முகாம் தஸ்தியா. காபத்துல்லா இருக்குல்ல மக்காவில், காபத்துல்லாவை அவர்கள் சுத்தி வருவார்கள். காபத்துல்லாவை சுத்தி வரும் பொழுது கை தட்டுவது, விசில் அடிப்பது தான் அவர்கள் பழக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இப்ப காபத்துல்லா சுத்துறோமே, இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில், அதற்கு முந்தைய காலத்தில் காபத்துல்லாவை அவர்கள் சுத்தி வருவார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள், அபுஜஹல் குரூப் காபத்துல்லா சுத்தி வரும்போது என்ன செய்வாங்க? விசில் அடிச்சுக்குவான், கையை தட்டிக்குவான். தட்டிக்கொண்டு என்ன சொல்லுவானா? நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். மாக்கான சலாத்து இண்டல் பைத்தி இல்லா முகாம் வதஸ்தியா. அவர்களுடைய தொழுகை காபத்துல்லாவை சுத்தி வரும் பொழுது விசில் அடிப்பதும் கை தட்டுவதுமாக இருந்தது. சீட்டி அடிப்பது, கை தட்டுவது, இதைத்தான் தொழுகை என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்க தொழுகிற தொழுகை இல்லை, நம்ம தொழுகிற தொழுகை இல்லை. விசில் அடிப்பது, கை தட்டுவதை தொழுகை என்றே சொல்லிக்கொண்டு அவர்கள் காபத்துல்லாவை சுத்தி வந்தார்கள். ஏண்டா இப்படி செய்றீங்கன்னு சொல்ல கேட்கிறாங்க. பதில் என்ன சொன்னா தெரியுமா? வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள். சான்றுகளை வைக்கவில்லை. இதோ இதற்கு முந்தைய வேதத்தில் இப்படி இருக்கிறது, இதற்கு முந்தைய இறைத்தூதர் இப்படி சொல்லி இருக்கிறார், இப்ராஹிம் நபி சொன்னார், மூசா நபி சொன்னார், ஈசா நபி சொன்னார் என்று சான்றுகளை வைக்கவில்லை. சொன்ன பதில் என்ன?
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று நபிகள் பெருமானார் கேட்டார்கள். அவர்கள் சொன்னது வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் செய்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றான். இப்படி சொல்றானுங்களா? அவனோட கேளுங்க. அவ்வளவுக்கான ஷைத்தானும் எதுவும் இல்லாத பிஸஈர், ஷைத்தான் இவர்களை நரகத்தின்பால் அழைக்கிறான். அப்பொழுதுமா இவர்கள் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்கள்? முன்னோர்களை பின்பற்ற போகிறேன் என்று சொன்னால் இவன் ஷைத்தான் வழி நடக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எங்க கருத்தே கிடையாது. நானா சொல்றேன், இப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கா இல்லையா? முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் கேட்கிறான், அவளுக்கான ஷைத்தான் எதுவும் இல்லாத பிஸஈர், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தின்பால் ஷைத்தான் இவர்களை அழைக்கிறான். அது அப்படியுமா இவர்கள் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்கள்? நபி வழியை பின்பற்றுவோம்னு சொல்லு. ஏன் நாம் தொழுகிறோம்? நான் கேட்கிறேன். அது வேலை தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? ரசூலுல்லாஹ் தொழ சொன்னாங்கன்னு தொழுகிறோம். ஏன் நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் சொன்னான், அவன் தூதர் சொன்னான் நோன்பு வைக்கிறோம். ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறோம்? நபிகள் பெருமானார் செஞ்சாங்கன்னு வைக்கிறோம். நபி செஞ்சாங்கன்னு வைக்கிறோமா? இல்ல முன்னோர்கள் செஞ்சான்னு வைக்கிறீங்களா? ஏன் தொழுகிறீங்கன்னு கேட்டு பாருங்க ஆலிம்சாக்கள்கிட்ட. முன்னோர்கள் தொழுதார்கள் ஆனால் தொழுகிறோம் சொல்றாங்க, சொல்ல மாட்டாங்க. தொழுகையை கேட்டால் நபி தொழுதார்கள் சொல்லுவாங்க. நோன்பை கேட்டால் நபி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜை செய்றீங்க, நபிகள் பெருமானார் சொல்லி தந்தாங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்க ஹஜ் பெருமானார் குர்பானி கொடுக்குறேன்னு கேட்டு பாருங்க. இப்ராஹிம் நபி செஞ்சதும்பாங்க, நபியை காட்டுவாங்க. ஏப்பா மூழ்கு ஓதுறிய? முன்னோர்கள் செஞ்சாங்க. இங்க எங்க இருந்து வந்தாங்க முன்னோர்கள்? தொழுகை அப்படி சொல்லலையே. ஏன்? தொழுகை குர்ஆன்ல இருக்கு. நோன்பு அப்படி சொல்லலையே. ஏன்? நோன்பு குர்ஆன்ல இருக்கு. எது குர்ஆனில் இல்லையோ, எது நபிகள் பெருமானாரிடத்தில் செயல்பாடு சான்றுகள் இல்லையோ அதையெல்லாம் முன்னோர்கள் என்று சொல்வார்கள். முன்னோர்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் ஷைத்தானை பின்பற்றுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் செய்த அமல்களை, வணக்கங்களை ஷைத்தான் அவர்களுக்கு பிரமாதமாக காட்டுகிறான். எப்படி பிரமாதமாக காட்டுறான் நான் சொல்றேன். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை ஷைத்தான் பிரமாதமாக காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? உதாரணமா நான் சலாம் சொல்றது சொன்ன முதல்ல, ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். கணவன் மனைவிகள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. முதல்ல ஆரம்பிக்குள்ள சிரிப்பா தான் இருக்கும். திடீர்னு கொண்டாடி வீட்டுக்குள்ள இருக்கா, புருஷன் வெளியே போயிட்டு வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னா, என்ன உங்க அத்தா இன்னைக்கு சலாம்லாம் சொல்லுவார், நல்லா தானே வெளியே போனாரு, என்ன இன்னைக்கு இப்படிதான் வரும். பழக்கத்தில் இல்ல, நபி வழி பழக்கத்தில் இருந்தால் சீரியஸாக இருக்கும், நல்ல கருத்தாக இருக்கும். பழக்கத்தில் இல்லாட்டி சிரிப்பாத்த வரும். கொஞ்ச நாளைக்கு அமல்படுத்துங்க. இல்லைன்னா சலாம் சொன்னாலே சில பேர் என்ன செய்வாங்க, யாராவது சலாம் சொன்னா முசாவர்னு பாருங்க. சலாமே முசாவருக்கு சொல்றது. அப்ப இஸ்லாத்தில் நபிகள் பெருமானார் காட்டி தந்த நடைமுறை இல்லாமல் போய்விட்டால் கண்ட செயல்பாடுகள் வந்துவிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை சொல்லி தர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வழிமுறைகளில் இப்படிதான் காட்டி தந்தார்கள். எப்படி நான் சொல்றேன், எப்படி இந்த செயல்பாடுகள் வரும், நல்ல ஷைத்தான் எப்படி கெட்ட செயலை நல்லதாக காட்டுவான் அப்படிங்கிறது ஒரு சான்று. நிறைய சான்று இருக்கு. ஒன்னோட நான் சொல்றேன். நீங்க உங்க வீட்டில் யாரையா பார்க்கலையா, அதை என்ன எனக்கு சலாம் சொல்றீங்க, நான் உங்களுக்கு சலாம் சொல்றேன். எப்படி சலாம் சொல்லுவோம்? பார்த்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நீங்க வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இப்படி தானே சொல்லுவோம் எல்லாரும். அஜர்த்தை பார்த்தாலும் அப்படி தானே, ஆலிம் சாப் பார்த்தாலும் அப்படி தானே. யாராவது ஆலிம் சாப் பார்த்து யா ஆலிம் சா சலாம் அலைக்கும் மோதினாரே சலாம் அலைக்கும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? இதை பாட்டு என்று சொல்லும். இதை சலாம் யாரும் சொல்ல மாட்டோம். பாட்டாக ஒரு செயலை செய்தால் அது சீரியஸாக மக்கள் எடுத்துக்கொள்வார்களா? வீட்டுக்குள்ள வர்றவங்க பையன், அம்மா சாப்பாடு தாம்மா அப்படிங்கிறான், சாப்பாடு கொடுப்பீங்க. அம்மாவே சாப்பாடு தாங்க, சாம்பாரை எடுத்துக்கொண்டு வாங்க. லூசாட உனக்கு என்ன? பாட்டாக ஒன்றை சொன்னால் செயல்பாடு நடக்குமா? அது கிறுக்குத்தனமாக தெரியுங்கிறோம், அது கேலிக்குத்தாக தெரியுங்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், யா நபி சலாம் அலைக்கும். இது கேலிக்கூத்து, இது நபி வழி அல்ல. தங்கள் வாழ்க்கையில் நபிகள் பெருமானார் காலத்தில் ஒரு முறையாவது எந்த சஹாபியாவது நபிகளாரை பார்த்து இப்படி ஒரு சலாம்,
யா நபி உயிரோட இருந்தாங்களே ரசூலுல்லாஹ் தெருவில் வந்திருப்பாங்கல்ல, பள்ளியில் பார்த்துருப்பாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல சஹாபாக்கள் நபிகள் பெருமானாரை யா நபி சலாம் அலைக்கும் என்று அபூபக்கர் சித்திக் சொன்னார்களா? உடனே ரசூலுல்லாஹ் யா அபூபக்கர் அலைக்கும் ஸலாம் பாட்டில் வந்துச்சாங்களா? இதை சலாத்தை சலாமாக சொல்லித் தருவதுதான் நபிகள் பெருமானுடைய முன்மாதிரி. நடைமுறையில் சலாம் சொல், அதுதான் உள்ளத்திலிருந்து வரும். பாட்டு உள்ளத்திலிருந்து வராதுங்க. பாட்டு ஜாலி தேரப்போக்கு டைம் பாஸுக்கு தான் வரும். நீங்க உண்மையிலே ஒரு சினிமா பாட்டே வச்சுக்கோங்க, பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இது நல்ல கருத்து, நல்ல பாட்டு. இதை ஒருவனுக்கு திருட வீட்டுக்குள்ள இறங்கிட்டான், அல்லது பஸ்ல போறீங்க பிக் பாக்கெட் அடிக்காம வருது, அவன் என்ன செய்வீங்க? திருடாதே அப்படின்னா லூசு பேரா இருப்பான் கூட இன்னொரு பாக்கெட் கை விட்டுவான். ஏன்? பாட்டு மனசுல திருத்துவான், திருட்டு பேர புடுறாங்க, சரிப்படுறான், அப்படின் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பிடுறான். இப்படி சொன்னா திருந்துவானா? திருடாதே ஒண்ணு. இது நல்ல கருத்து தானே? நல்ல கருத்தை பாட்டுதான் இருக்கு, இதை சொன்னா ஏன் சிரிப்பு வருது? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. நடைமுறை சாத்தியம் இல்லை என்பது நம்ம புத்தியே அதை சொல்லுது. யாரும் அப்படி சொல்ல மாட்டான். போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு படிக்கிறான். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்னு படிக்கான். இது எதுக்கு படிக்கான்? அவன் பொண்டாடி செத்ததுக்காக படிக்கான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சின்ன வயசுல அந்த படம்லாம் பார்த்தேன். நான் மூழ்கு ஒரு காலத்தில் படம் சினிமா எல்லாம் பார்க்க எல்லா கூத்தையும் பண்ணிவிட்டு திருந்தினோம் திருந்துங்கன்னு சொல்றோம். இவர்கள் ஒரு காலத்தில் செய்யவில்லையா? செஞ்சோம், திருந்துட்டோம்ல. சஹாபாக்கள் ஒரு காலத்தில் இல்லாத தப்பெல்லாம் பண்ணலையா? நரகத்தின் விளிம்பில் கிடந்தார்கள் அவர்கள். நீங்கள் நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது. நரகத்தின் ஓரத்தில் கிடந்தீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை மீட்டிக் கொண்டு வந்தான். அவ்வளவு அயோக்கியத்தை பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். குடி கூத்து கொள்ளை ஏமாத்து ஃப்ராடு கள்ளத்தனம் அனைத்து வகையான ஃப்ராடும் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் திரும்புவதற்கு முன்னால் இருந்தது. திருந்திடக்கூடாது அவர்கள். திருநாள் இவர்கள் ஒரு காலத்தில் ஓதவில்லை. அது என்ன கொஸ்டின்? அது ஒரு 1 நபர் குடிகாரன் திருந்திட்டான், சந்தோஷப்பட அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்தில் குடிக்கலையா, இப்போ குடி. நான் சொல்லுவேன், திருந்துவதை இஸ்லாம் ஆமோதிக்கும், வரவேற்கும். எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த மாதிரி எல்லா கூத்தையும் நம்ம உங்களுக்கு பார்த்தியாலும் ஓதி காசுலாம் சம்பாதிச்செல்லாம் வாசலாம். திருந்து மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் வேண்டுங்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட வசனங்களை அப்புறம் சொல்றேன். சாதாரண விஷயமா அது? நரகம் என்பது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நீங்க சாதாரண உலகத்தில் எத்தனையோ கஷ்டம் இருக்குங்க. உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்திற்கும் மறுமையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு எவ்வளவு வித்தியாசம்? டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா. கற்பனை கெட்டாத பயங்கரம் அது, கற்பனைக்கே எட்டாது. என்னன்னு சொல்ற ஒரு வசனம், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதி பிபனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்து அல்லதி துவிஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم யுன்ஜிஹி கல்லா இன்னஹா லல்லாஹ் நஸ்ஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா. இது நரகத்தின் பயங்கரத்தை பற்றி திருமறை குர்ஆன் கடுமையாக சொல்லக்கூடிய வசனம். ஷைத்தான் வலையில் யார் சிக்கி குற்றமிழைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஷைத்தானில் சிக்கிக்கிட்டு அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டு எங்களை காப்பாற்று என்று தினமும் கேட்க வேண்டும். நாம் சும்மா கிடையாது. இப்லீஸ் ஈஸியாக கெடுத்துருவான், கண்டதை சொல்லி கெடுத்துருவான், ஒரு கெட்டதை நல்லதாக காட்டி கெடுத்துருவான். ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு என்னை காப்பாற்று என்று கேளுங்கள், இல்லை என்றால் மறுமையில் குற்றவாளிகளாக நீங்கள் நரகத்தை பார்க்கும் பொழுதுங்கிறான். குற்றவாளிகளாக நரகத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவான் தெரியுமா மனுஷன்? இந்த வசனம் நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்லக்கூடிய வசனம் குர்ஆன்ல இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன் அந்த வசனத்தை. யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள் நரகத்தை பார்த்து சொல்வார்கள். நரகத்துக்கிட்ட போயிட்டானா அந்த நரகத்தை பார்த்து சொல்லுவான், என்னை இந்த நரகத்தில் போட்டு விடாது, அதற்கு பதிலாக என் மனைவியை போடு, என் பிள்ளையை போடு, என் அண்ணன் தம்பியை போடு, என்ன போட்டாத மனம்.
அப்போ இல்லை சாதாரண விஷயமா இது? யாராவது பொண்டாட்டியை போடுமானா? உலகத்தில் புருஷனை போடணும்னு யாராவது சொல்ல முடியுமா? அடே உலகத்தில் ஒரு கஷ்டமாக இருந்தால் சொல்லிடலாம். ஒரு போலீஸில் வந்து போலீஸ் காவல் அதிகாரிகள் வந்து ஒரு வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க. என்ன சொல்ல சார், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சார், நான் போலீஸ் ஸ்டேஷன் வர்றேன். ஏன் சார் பொம்பளை எப்படி சத்தம் போடுறீங்க என்று நாம் கேட்போம். வேணா சொல்லுங்கள் சார், நாங்கள் வர்றோம். எங்களை பிடிச்சிருப்பாங்க சார், ஏன் சார் பொண்ணுங்களை பிடிக்கிறீங்க என்று போலீஸில் கேட்பேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கு தாயா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மறுமையில் அதுவல்ல, யாரெல்லாம் என்னை விட்டுவிடு, என் மனைவியை போடு என்று சொல்வான். என்னை விட்டு என் பிள்ளைய போடு என்று சொல்வான். ஒமன் ஃபில்லலி ஜமியா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் போடு என்று விட்டுருமானா. இவன் நினைச்சிட்டு இருக்கான், யா முஹிதீன், ஷாலே பாஷாவே, ஏர்வாடி இப்ராஹிம் சா, அஜ்மீரே, இப்படி சொல்லிட்டு இருக்கான். அங்க என்ன சொல்றான், யாரெல்லாம் முஹிதீனை தூக்கி போட என்ன விட்டுருப்பான். யா வச்சுக்க, ஒமன் ஃபில்லலி ஜமியான்னு குர்ஆன் சொல்லுது. உலகத்தில் உள்ளான அத்துணை பேர்களையும் போட்டு விடு, யாரெல்லாம் என்னை விட்டு விடுமான. அப்புறம் ஷாலே பாஷா வேண்டி கிடக்கு. நாகூர் ஆண்டவர் எங்கிருந்து வந்துருவாரு, முஹிதீன் எங்கிருந்து வந்துருவாரு, அவரை தூக்கி போடும். மாதிரி அந்த நரகத்தின் கொடூரம் அவ்வளவு பயங்கரமானது. சாதாரண விஷயமா நரகங்கிறது? அந்த மாதிரி நரகத்திற்கு அவர்களுக்கு இழுத்து சொல்லக்கூடிய வேலையை ஷைத்தான் செய்கிறான். எப்படி? கெட்டதை நல்லதாக காட்டுகிறான். அதான் கெட்டதை நல்லதை எப்படி காட்டுவான்? முன்னோர்கள் அப்படி பேசுவான். எப்பவுமே சும்மா சொன்னா மனசை ஏத்துக்க மாட்டான். முன்னோர்கள், பெரியார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் செய்தார்கள் சொன்னாதான் செய்வான். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. நபி செய்தார்களா? நபிக்கு இருக்கக்கூடிய உத்தரவாதம் கேரண்டி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், யா நபி ஸலாம் அலைக்கும் எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களா? நான் ஏற்ற உதாரணம், போனால் போகட்டும் போடா, நடைமுறையில் அது வருமா? இது என்ன அர்த்தம்? ஏக்கு இப்படி படிக்கான், அவன் பொண்டாடி செத்துட்டாலாமா, போனா போயிட்டு போறா அப்படிங்கிறான். இந்த மாதிரி மௌத்துல யாராவது படிக்க முடியுமா? ஒருத்தன் ஓடோடி வர்றான், அசரத்து எங்க அண்ணா எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிறான். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ற இடத்துல போனால் போகட்டும் போனா மொப்பம் செத்தா தெரியலான்ட்டு போயிடுவான். ஏன்? அடே மரணத்தை இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல வேண்டும் என்பது நபி வழி, நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம இஷ்டம் அது. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது முன்னோர்கள் சொல்லி தந்ததா? அவுலியாக்கள் சொல்லி தந்ததா? திருமறை குர்ஆனில் நபிகள் பெருமானார் சொல்லி தந்தது. இது அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும் பொழுது ஈமான் உள்ளவர்கள், இஸ்லாத்தில் உள்ளவர்கள், நபியை முன்மாதிரியாக கொண்ட முஸ்லிம்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகம் அது. ஒரு துக்கத்தை, ஒரு கவலையை மறப்பதற்கு இதை விட ஒரு அற்புதமான வழி கிடையாதுங்க. இருந்தா சொல்லுங்க பாப்போம், யாராவது சொல்லுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அர்த்தம் என்ன? எப்போ தெரியுமா இது தெரியும்? ஒரு கஷ்டம், ஒரு 7-8 வருஷமா குழந்தை இல்லை அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரு ஆளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, பிறகு ஒரு குழந்தை பிறக்குது. 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, நல்ல மழலை தமிழ் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஜாலியா இருக்கும் பொழுது அந்த புள்ள மூத்தா போயிட்டா எப்படி இருக்கும்? மெண்டல் ஆயிடுவாங்க, கிறுக்கு பிடிச்சிடும். சிலர் கடவுளையே மறுத்து விடுவார்கள். ஏன் புள்ளதான் அல்லாஹ்க்கு கண் தெரிஞ்சுதா, இந்த எழுத்த வீட்டில் 7-8 பிள்ளை இருக்கு, அதில் ஒன்று சாவக்கூடாது, எம்பளும் சாவணும் அப்படி போயிடுவான். கடவுளை மறுத்து ஏது அல்லாஹ், அந்த அல்லாஹ் என் பிள்ளைய கொண்டான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனம் ஏற்பட்டுவிடும். ஷைத்தானுக்குள்ள பூந்து விளையாடிடுவான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அர்த்தம் என்ன? அந்த மரணம் ஏற்படுற கேள்விப்படுறிய, உன் பிள்ளையோ, அண்ணனோ, தம்பியோ, மாமோ, மச்சானோ, புருஷனோ, யாரோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நானே என்னுடைய மூத்தாகத்தானே போகிறேன், மரணிக்கத்தானே போகிறேன். நானும் அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய மனுஷன் தானே உலகத்தில். நான் என்ன நிரந்தரமாக வாழ்ந்துட போறேன்? அப்போ எங்கள் அத்தா மூத்தான பெருசு இல்லையே, எனக்கு மூத்து வரத்தானே செய்யும். எங்கள் அம்மா மூத்து கவலை தான், நான் என்ன உலகத்தில் உயிரோடவா இருக்க போறேன்? அப்படித்தானே நம்ம பேசுகிறோம். ஏமா எல்லாத்துக்கும் மூத்து வரத்தான், என் அமைதியாக அழாத, யார் தான் உலகத்தில் உயிரோடு இருப்பான் கேட்குறோம்ல. அதைத்தான் திருமறை குர்ஆன் அற்புதமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எல்லாம் மெண்டல் ஆயிடுவான். நல்ல வசதி, சம்பாத்தியத்துக்கு மேல சம்பாத்தியம், கடை, எல்லா கடையிலும் பிசினஸ், பிரமாதமான பிசினஸ். திடீர்னு பயங்கரமான ஒரு பூகம்பத்தில் பல கோடி தொலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நானே போக போறேன், அப்புறம் என்ன சொத்து நினைச்சு பாரு. ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மன நிம்மதி அடைவதற்கு அற்புதமான வாசகத்தை நபிகள் முன்மாதிரிகளை பார்க்கலாம்.
கவலையோ சந்தோஷமோ எல்லாத்துக்கும் ரிலாக்ஸ் இருக்கு இஸ்லாத்துல. அல்ஹம்துலில்லாஹ். இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் இறைவனுக்கு. சந்தோஷத்துக்கு சொல்லணும். சந்தோஷத்துக்கு கூட ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஒரு ஆள் ஹார்ட் ப்ராப்ளம், இருதயம் பலவீனமான இருதயம். பொண்டாடிக்காரி புருஷன் ஆஸ்பத்திரியில் வச்சாச்சு. டாக்டர் சொன்னாரோ உன் புருஷன்ட்ட கவலையான சமாச்சாரத்தையும் சொல்லக்கூடாது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சொல்லக்கூடாது, சொன்ன போய் சேர்ந்துருவான் உன் புருஷன். அதனால ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் புருஷனுக்கு என்ன செஞ்சிருக்கு? 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு. 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு. இதை போய் சொன்னால் புருஷன் போய் சேர்ந்துருவாருன்னு அவன் என்ன செஞ்சிருக்கா? டாக்டர் போய், சார் என் புருஷனுக்கு 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு, என்ன செய்யலாம்? நான் சொல்லிக்கிறேன், நீ சொல்லாத. டாக்டர் கிட்ட போகிறான். அவன் நோயாளிகிட்ட போய், உங்களுக்கு திடீர்னு 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்குறான். முதல்ல அவன் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்ல. அவன் என்ன செஞ்சிருக்கான்? 10 கோடி எனக்கு விழுந்தா, டாக்டர் உங்களுக்கு 5 கோடி, எனக்கு 5 கோடி அப்படி அவன் மனதுக்குள்ள விழுந்துட்டானாமா. சந்தோஷம் மனிதனை நிலைகுலைய செய்துவிடும், துக்கமும் நிலைகுலைய செய்யும். ஒரு மனிதனை நிலைகுலைய செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? அது சந்தோஷமோ துக்கமோ கவலையா, இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமும் அல்லாஹ்வுக்கு போய் சேரப்போகிறோம். எல்லோருக்கும் கஷ்டம், மரணம், துன்பம், துயரம் என்பது இயற்கை என்று உணரு, கவலை லேசாகிவிடும். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் தந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, நிலைகுலைய செய்யாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான சலாத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ் முன்மாதிரி நான் திரும்ப குர்ஆன்ல சொன்னேன். இப்போ ஒவ்வொரு வசனமா நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. எல்லாமே பஞ்சிங்கான வசனம், சரியான காரசாரமான வசனங்கள். இறைவனுடைய கட்டளை, அல்லாஹ்வின் கட்டளையை தவிர நீங்க நினைக்கும் அல்லாஹ்வுடைய வேண்டுகோள்லாம் கிடையாது. இப்படி இருங்க அப்படி அல்லாஹ் வேண்டுகோளை விட போறான். செய்ய போறியா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. மறுமையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தரணும்ல. நரகத்தில் அப்படி போய் நின்று நம்ம சாகக்கூடாது இல்லை. குர்ஆன்ல வசனம் இருக்கு, யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார் யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. சிலர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படும் குர்ஆன்ல இருக்கு. இது உண்மையா பொய்யா நான் கேட்கிறேன். குர்ஆன்ல இப்படி இருக்கு. இதை நாம் நம்புகிறோமா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வச்சு அல்லாஹ் தந்தது, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது நம்புறோம்ல. குர்ஆன்ல நம்பக்கூடியதை நீங்க வந்து செயல்படுத்தி பயப்படணுமா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கை செய்யுது, பயப்படமா இல்லையா நான் கேட்கிறேன். கவர்மெண்ட் சொல்லுது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை, 144 தடை உத்தரவு, 4 பேருக்கு மேல யார் வந்தாலும் லத்தி சார்ஜ் போமா? போலீஸுக்கு பயப்படுகிறாங்க. கண்டவுடன் சுட உத்தரவு கவர்மெண்ட் சொல்லுது, யாரும் வீட்டில இருந்து வெளியே வராதீங்க, உங்களை பார்த்தாலே சுட்டு தள்ளுவேன்னு. யாரா வெளியே வருவீங்களா? ஜன்னலை திறந்து பார்க்க கூட பயப்படலாம், கண்ணில் சுட்டாலும் சுட்டுருவாங்க. ஒரு அரசுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு, ஒரு காவல்துறைக்கு பயப்படுற உலகத்தில் இந்த உலகத்தை படைத்தவன் பயப்பட மாட்டோமா? பயப்பட வேண்டாமா? அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது என்ன பொய்யா? எதுக்கு இந்த வசனத்தை சொல்றான்? யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார். சிலரை நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படும். யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. ஐயோ, நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் வழிபட்டு இருக்க வேண்டுமே. அல்லாஹ் சொல்லை கேட்டிருக்க வேண்டும், அவன் தூதர் சொல்லை கேட்டிருக்க வேண்டும். சாதத்தனா குபரான எங்களில் பெரியவர்கள், முன்னோர்கள், தலைவர்கள் சொல்லை கேட்டுவிட்டேன். அதாவது சுருக்கமா முன்னோர் வழி நடந்து விட்டேனே, நபி வழி நடக்கவில்லை. அம்மா, இந்த நபி வழியில் நீங்கள் ஓதக்கூடிய மௌலித் இருக்கா? நீங்கள் ஓதக்கூடிய அல்பாத்தியா, மையத்தில் ஓதுறீங்க அல்பாத்தியா, 1ஆம் பாத்தியா, 2ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா, பாத்தியா ஒண்ணுதான் இருக்கு, சூரத்துல் பாத்தியா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று தான் இருக்கு. அது தொழுகையில் ஓதுற ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இதை தூக்கி மையத்துள்ள அல் ஃபாத்திஹா எந்த ரசூலுல்லாஹ் யார் சொல்லி தந்தா? இதை குர்ஆன்ல எங்க இருக்கு? இப்படி காட்டுங்க பார்ப்போம். நபிகள் பெருமானார் வாழ்க்கையில மூத்தே நடக்கலையா? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பெத்த பிள்ளைகள் மூத்தா இருக்காங்க, நண்பர்கள் மூத்த, எத்தனையோ மரணம் நடந்திருக்கு. எங்கேயா ரசூலுல்லாஹ் ஹதீஜா பிராட்டியார் மரணம், ஹுஸ்னுல் ஆம் என்ற பெயர். எந்த ஆண்டு நபிகள் ஹதீஜா பிராட்டியார் மரணமானார்களோ அந்த ஆண்டுக்கு பேரே ஹுஸ்னுல் ஆம், கவலைக்குரிய ஆண்டு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த வருஷம் ரொம்ப கவலைப்பா, இந்த வருஷம் உள்ள பல பிரச்சனைகள், ஒரே சிக்கல் என்று நபிகள் பெருமானாரே அந்த ஆண்டை கவலை ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அந்த ஹரிஜா பிராட்டியார் மரணித்த பிறகு என்னைக்கா இப்போ உட்காந்துட்டு மூத்தாயாச்சா அல் ஃபாத்திஹா காட்டிருக்க உடனே நபி வழியை காட்டிட வேண்டிய என்ன எதிர்ப்பு வேண்டியிருக்கு? அடே அல்லாவே படைத்தவனாக ஏற்றுக்கிட்டீங்க, நபியே அல்லாவுடைய தூதர்னு ஒத்துக்கிட்டீங்க, நபி அழகான முன்மாதிரின்னு ஒத்துக்கிட்டீங்க. அது இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, எல்லா ரசூல்லா முன்மாதிரி இருக்குன்னு ஒத்துக்கிடுவீங்க. ஒத்துக்கிட்டா நபிகள் முன்மாதிரியை காட்டுங்க. 30 வருஷமா கேட்கிறவன் நபிகள் பெருமாள் இந்த மாதிரி ஃபாத்தியா ஓதி இருக்கிறார்களா, பாட்டில் சலாம் சொன்னார்களா? உடனே கேட்பாங்க ரசூல்லா தனக்குத்தானே எப்படி மோல்து ஓதுவாங்க? யா நபி சலாம் அலைக்கும்னு தனக்குத்தானே சொல்ல முடியுமா? வேண்டாம். இப்ராஹிம் மேல படிச்சாங்களா? யா இப்ராஹிம் சலாம் அலைக்கும், யா மூசா அப்படி சொன்னாங்களா? யா ஈசா, யா மூசா, யா சுலைமான் இப்படி சொன்னாங்களா? சலவாத்தை சொல்லி தந்தார்கள் நபிகள் நாயகம். நடைமுறையில் சலவாத்தை சொல்லி தந்தார். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான், மலக்குகளும் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே இந்த நபியின் மீது நீங்கள் சலவாத்தை சொல்லுங்கள். நம்மளுக்கு கட்டளை இருக்கு, ரசூலுல்லாஹ் மீது சலவாத்தை சொல்லணும். சலவாத் சொல்ல வேண்டாம் நாங்கள் சொல்லல, சலவாத் செய்து நன்மைன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கட்டளை இடுகிறான், இந்த நபியின் மீது சலவாத்தை சொல்லுங்கள். சலவாத்னா எதுங்கிறது தான் பிரச்சனை. சலவாத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது, முன்னோர்கள் கண்டுபிடிக்க முடியாது, அவுலியாக்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வசனம் இறங்குகிறது, அவுலியாக்களை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் இல்லையா? அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான்லாம் அவுலியாக்களை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர்கள். ஏன் அவுலியாக்களை உயர்ந்தவர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் உயர்ந்தவங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நபிமார்கள் யார்? இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள். அவுலியாக்கள் யார்? மனிதர்களாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவுலியாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல முஹீதீன் என்னுடைய நேசன் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்களா? ஷாஹி பாஷா என்னுடைய நேசன் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய நேசன் தான். ஷாஹி பாஷா நம்ம ரசூலுல்லாஹ் முன்னறிவு செஞ்சாங்க, பின்னறிவு செஞ்சாங்களா? பின்னால வரப்போறாருன்னு. அட இறை தூதர் நபிகள் பெருமானாரை இறை தூதர் என்று அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அற்புதமான மனிதர், நல்ல ஈமான்தாரின்னு சொல்லியிருக்காங்க. உமரை சொல்லியிருக்காங்க, உஸ்மானை சொல்லியிருக்காங்க, அலியை சொல்லியிருக்காங்க. இப்படி சஹாபாக்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். அப்ப இந்த நபியின் மீது ஸலவாத் ஓதுங்கள் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று குர்ஆன்ல ஒரு கட்டளை வந்திருக்க, கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது எப்படி நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் ஸலவாத்னா என்னன்னு சஹாபாக்களுக்கு தெரியாது. நமக்கு ஸலவாத்னா என்னன்னு தெரியும். முதல்ல இந்த வசனம் சொல்லும் பொழுது எது ஸலவாத் என்று நபிகள் சஹாபா பெருமக்களுக்கு தெரியாது. அதனால்தான் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லிம்னா, உங்கள் மீது ஸலவாத் சொல்வது என்றால் எப்படி என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்காங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை அப்பொழுதுதான் நபிகள் பெருமானார் சொல்லியே கொடுக்கிறார்கள். அதுக்கு முந்தி கிடையாது ஸலவாத். இப்ராஹிம் நபிக்கும் அவர் குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் அருள் செய்தது போல எங்கள் பெருமானாருக்கு நீ அருள் செய்வாயாக என்று ஸலவாத் ஓதுங்கள். அப்படி ஸலவாத் ஓதினால் நம்மளுக்கு என்ன பயன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நபியின் மீது ஒரே ஒரு ஸலவாத்தை நாம் சொன்னால் அல்லாஹ் நமக்கு 10 அருளை செய்கிறான் என்பது நபி மொழி, நபி வழி. சும்மா கிடையாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். தொழுகையில் அத்தஹியாத்துல வரும் ஸலவாத். இந்த ஸலவாத்தை ஒரு முறை நாம் சொன்னால் ஃபகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத்தை செய்கிறான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க ஸலவாத் எப்படின்னு. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. அது நீங்க கேள்விப்பட்ட உம்மி நபி, ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நபிகள் பெருமானாருக்கு அரபி தான்,
அரபி தான் தாய்மொழி. ஆனால் அரபி மொழி எழுத தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு. எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது. ஆனால் எழுத தெரிந்த படிக்க தெரிந்த சஹாபாக்கள் யார சொல்ல ஸலவாத்துனா எப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்? மார்க்கத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் எழுத தெரிஞ்சா பத்தாது, படிக்க தெரிஞ்சா பத்தாது, இறை தூதரா இருக்கணும். பெரிய ஆளா, அவுலியாவா, நாலாவா, ஷேகா இருந்தா பத்தாது. அபூபக்கர் சித்திக்கை விட ஒரு பெரிய ஷேக் உண்டோ, அவுலியா உண்டோ? உமரை விட ஒரு பெரிய ஆள் உண்டா? ரசூலுல்லாஹ்வுக்கு 200 வருஷத்துக்கு பிறகு வந்தவர் முஹித் ஜிலானி. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த பெரும்பெரும் நல்லவர்கள், நாலாக்கள் எல்லாம், சஹாபா பெருமக்கள் எல்லாம், எழுத படிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் எழுத படிக்க தெரியாத நபிகள் பெருமானார் இடத்துல ஸலவாத்தை சொல்லித்தாருங்கள் யார சொல்ல. இதிலிருந்து விளங்கலையா சட்டம்? இஸ்லாத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அதை நபிகள் பெருமானார் தான் சொல்லித்தர வேண்டும். மொழி அறிவு எல்லாம் அதற்கு பத்த இறை தூதராக இருக்க வேண்டும். ஏன்? அத்வாலிமுன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா? குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனம் விளங்குதா? நான் கேட்கிற வசனம் குர்ஆன் அல்லாஹ் என்ன கேட்கிறான்? குல் அத்வாலிமுன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா என்று நபியே நீர் கேள். அடி அல்லாஹ் சொல்லி தந்த மார்க்கத்தை நீங்க செய்யணுமா அல்லது நீங்களாக மார்க்கத்தை செய்யணுமா, உண்டு பண்ணணுமா? மார்க்கத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களா அல்லது அல்லாஹ் சொன்னதை செய்ய போகிறீர்களா என்று நபியை கேள். நபிகள் பெருமானாருக்கே கூட மார்க்கத்தில் ஒன்றை உண்டு பண்ணும் அதிகாரம் கிடையாது. அது விளங்கிடுங்க முதல்ல. எவனோ எழுதி வச்சது மூலுது, எவனோ உளரை கொட்டது பாத்தியா. எந்த ஒரு கிறுக்கரை உண்டாக்குறது தகடு தாயத்து, நபிகள் உண்டாக்குனதல்ல. தகடு தாயத்து ஹத்தம் பாத்தியா உருசு கூடு சந்தனக்கூடு நாகுல் நடக்க தரையில கப்பல் விடுவான். உலகத்தை தரையில கப்பல் போக மாட்டா, ரதம்னு சொல்லி விடுவான். கப்பல் தண்ணியில போகும். அந்த கப்பலை கொண்டு வந்து இப்படி போவான் தெருவில். இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இல்லையா உங்களுக்கு? நபிகள் பெருமானார் காட்டி தந்த முட்டாள்தனமா இருக்குமா? நபிகள் பெருமானார் காட்டி தந்தது ஏதாவது பைத்தியக்காரத்தனமா இருக்கா? எவ்வளவு அற்புதமான செயல்பாடுகளை உலகமே மெய்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எத்தனை சொல்லி தருகிறார் சொல்லலாம். மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் இதம்ராத்தின் ஹத்தும், ஒரு சஹாபி சொல்கிறார், நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூட பட்டதில்லை. 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானாரை கவனித்து எடுத்த முடிவு இது. உலகத்தில் சொல்ல முடியுமா? எந்த ஷேகா, எந்த அவுலியா, எந்த பெரியாளர் கட்டின இவர் ஆசி வந்தாரமா தலை இப்படி தடவாங்க. ஷேகை போய் பார்க்கணும், அவர் காலில் விடணும், என்னென்ன கூத்தலம் பண்றான். நபிகள் பெருமானாருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூட பட்டதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை, சும்மா இல்லை. அபூஜெஹல்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பில் குறை சொன்னால் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஞாபகம், ரசூலுல்லாஹ்வை பைத்தியக்காரர் என்று சொன்னான், அவர் உளறுகிறார் என்று சொன்னான், குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னான், ஒற்றுமையை குலைக்க வந்திருக்கிறார் என்று சொன்னான். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பில் அவன் குறை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படி வாழ்ந்து காட்டினான். நம்மள யாரும் அப்படி சொல்ல முடியுமா? அந்நிய பெண்ணுடைய விரல் நுனி பட்டதில்லை. நம்மள்ட்ட சிலர் சந்தேகம் கேட்காங்களே, சில நேரங்களில் நம்ம கொழுந்தியா மாறு மதுரை மாறு டீ தர்றாங்க, அவன் விரல் பட்டது கூடுமா? இது கூடாதுன்னு தெரியாதோ? இது ஒரு கொஸ்டினா? அட எல்லாத்துலேயும் சகஜமாக இருக்குல்ல, ஏன் இதை கவனிக்காங்க? நபிகள் பெருமானார் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், சும்மா கிடையாது. 23 வருஷம் கண்ணில் எண்ணெய் ஊற்றி கவனிச்சிருப்பான். ஒரு பொம்பளை யாருக்கு மேலே தொட்டு அதை வச்சு நபிகள் பெருமானார் ஓச்சிருப்பான். இவர் பொம்பளை விஷயத்தை சரியில்லை, ஓஞ்சிருக்க இஸ்லாமே, இவர் என்ன இஸ்லாம் சொல்றாருன்னு. எவ்வளவு பியூரான வாழ்க்கை நபிகள் பெருமானார் வாழ்க்கை. அந்த சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்வது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்லிக்கொண்ட வார்த்தை தான், எழுத படிக்க தெரிந்த சஹாபா பெருமக்கள் எழுத படிக்க தெரியாத நபிகள் பெருமானாரிடத்தில் சட்டத்தை கேட்கிறார்கள். ஏன்? சட்டத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய அதிகாரம் நபிகள் பெருமானாருக்கு தான். சட்டத்தை உருவாக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான். இதில் ஹுக்ம இல்லா, சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்பது இஸ்லாமிய கான்செப்ட், அடிப்படை. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் இயற்றிய சட்டத்தை வெளிப்படுத்தும் அதிகாரம் நபிகள் பெருமானாருக்கு தான். ஏன்? குர்ஆன் அப்படி சொல்லுது, ஒமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது சுயமாக ஒரு சட்டத்தை சொல்ல மாட்டார்.
அல்லாஹ் எதை சட்டமாக சொல்கிறானோ அதைத்தான் சொல்வார். இந்த கேரண்டி முஹித்தீன் முஹஜிரானுக்கு இருக்கா? ஷாஃபி பாஷாக்கு இருக்கா? சாபி இமாம் ஹம்பலி இமாமுக்கு இருக்கா? மாலிக் இமாம் இருக்கா? ஹனபி இமாமுக்கு இருக்கா? நீங்க சொல்றீங்களா முன்னோர்கள் அவுலியாக்கள், எந்த முன்னோருக்கு இது இருக்கு இந்த கேரண்டி? சுயமாக அவர் பேச மாட்டார், அல்லாஹ் சொன்னதை தான் சொல்லுவார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இது ரசூலுல்லாஹ்க்கா மற்ற இமாம்களுக்கா? ஜிப்ரீல் நபிகள் பெருமானார் வீட்டுக்கு வந்தாரா, முஹித்தீன் வீட்டுக்கு வந்தாரா? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அல்முசாக்கர் முன்னோர்கள் எந்த வீட்டுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க? நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ்வுடைய வஹி அறிவிப்பு வந்ததா, மற்றவர்களுக்கு வந்ததா? அப்ப அல்லாஹ்வுடைய வஹி யாருக்கு வந்ததோ அவரை தானே முன்மாதிரி எடுக்க முடியும். எதுல? வணக்க வழிபாட்டில். வணக்க வழிபாட்டில். உலக விஷயத்தில் நான் சொல்லலை, உலக விஷயத்தில் நம்ம எப்படின்னா இருந்துட்டு போலாம் அப்படின்னா புரியுதா? நான் சொல்றேன், ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே, முன்மாதிரி என்று சொல்கிறார்களே, ரசூலுல்லா ஒட்டகையில் தானே போனார்கள், இவர்கள் ஏன் பைக்கில் போகிறார்கள் அப்படி ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. மார்க்க விஷயத்தில் தான் நபிகள் பெருமானார் முன்மாதிரியை தவிர உலக விஷயத்தில் நபிகள் பெருமானார் முன்மாதிரி கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, நபிகள் பெருமானாரே சொன்னார். மதீனாவில் இந்த பேரித்தம்பளம் அதிகமாக வளர இப்பவும் இருக்க ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. மகரந்த சேர்க்கைன்னு ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு செடிகளுக்கும் ஆண் செடி பெண் செடின்னு இருக்கு. அதுதான் மகரந்த சேர்க்கைமா, ரெண்டை சேர்த்து வச்சு நட்டுறது. இந்த மாதிரி ரெண்டு செடிகளை சேர்த்து நட்டு மகரந்த சேர்க்கை செய்யும் பொழுது நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஏன்பா இந்த மாதிரி நடுறீங்க, தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு நடுங்க ரசூலுல்லாஹ். உடனே சஹாபாக்கள் அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு தனித்தனி நடுறாங்க. அந்த வருஷம் சரியான மகசூல் நஷ்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு செஞ்சாங்க சஹாபாக்கள், மகசூல் நஷ்டம். ஏனப்பா இவ்வளவு பெரிய பாதிப்பு நஷ்டம் ரசூலுல்லாஹ் கேட்காங்க. யார சொல்லலாம், நீங்க தான் இப்படி பிரிச்சு பிரிச்சு நட சொன்னீங்க, இப்படி நட்டா இப்படி தான் வரும். ரசூலுல்லாஹ் வரட்டுவாதம் பேசவில்லை, நான் சொன்னதுனாலே அப்படிலாம் பேசல. நபிகள் பெருமானார் சொன்ன முன்மாதிரிக்கு ஒரு அற்புதமான பண்பாளர் என்பதற்கு அடையாளம், அன்தும் ஆலமு பி உம்முரி துன்யாக்கும், உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் தான் திறமைசாலிகள், உலக விஷயத்தில் என் சொல்ல கேட்காதே, பழக்கத்தில் எதற்கு செய்கின்றார். ஏன் உலக விஷயத்தை சொல்லித்தர ஒரு இறை தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க விஷயத்தை உலகத்தில் எவனும் சொல்லித்தர முடியாது இறை தூதரை தவிர. இறை தூதர் தான் மார்க்கத்தை சொல்லி வரணும். ஏன்? மார்க்கம் என்பது இறைவனுக்கு எது எது பிடிக்கும் என்ற வணக்கம். எப்படி தொழுதால் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படித்தான் தொழ முடியும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் தொழுத முடியாது. ஒருத்தர் தொழுகிறான், லோகர் தொழுகிறான், சரிலாம் தொழுகிறான், தொழும் பொழுது சுஜூது பண்றோம்லங்க. சுஜூது என்ன? நெத்தி படும், மூக்கு படும், முட்டு படும். ஒருத்தர் என்ன நினைக்கிறான், அல்லாஹ்வுக்கா நெத்தி மூக்கு முட்டு மட்டும் பட்டு என்ன செய்ய, என்னோட எல்லா உடலும் பண்ணும் குப்புறப்படுத்திக்கிட்டான் அரை மணி நேரம், யாரெல்லாம் உனக்கு தொழுக கூடுமா நான் கேட்குறேன். குப்புற அப்படியே கிடக்கான் அல்லாஹ்வுக்காக. தொழுகை இது ஏன் தொழுகை இல்லை? உன்னுடைய இஷ்டப்படி வணங்க முடியாது. யாருக்கு வணக்கத்தை செலுத்துகிறாயோ அவனுக்கு அந்த வணக்கம் பிடிக்குமா என்பதை அவனுடைய தூதர் தான் சொல்லித் தரணும். உலகத்தில் ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுவே அவனுக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும், கொடுக்குற ஆளுக்கு பிடிக்குமான்னு பார்க்காது. ஒரு பிராமின் நண்பர் உங்க வீட்டுக்கு வர்றாரு, சுத்த பிராமின், அவர் பிராமண கொள்கைப்படி வாழ்றாரு அப்படி வச்சுக்கிடுங்க முறையா. அவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு, நீங்க என்ன சரியா சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, குஸ்கா, ஃப்ரைட் ரைஸ் பொரிச்சு ஒரு 10,000 ரூபாய் செலவு வைக்க தொடுவாரா? உங்களுக்கு பிடிச்ச வச்சா அவர் எப்படி சாப்பிடுவாரு? அவருக்கு பிடிச்சவை. யாருக்கு நீ விருந்து கொடுக்கிறாயோ அவருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணுமே தவிர கொடுக்கக்கூடிய உனக்கு பிடிக்குமான்னு பார்க்க கூடாது. ஒரு விருந்து உபசரிப்பில் கூட அறிவில்லைன்னு அர்த்தம். அப்படி செஞ்சா கொடுப்பவருக்கு எது பிடிக்கும் என்று பார்ப்பதை விட சாப்பிடக்கூடிய இது மனுஷனுடைய இயல்பே அதுதான். யாருக்கு கொடுக்கிறோமோ அவனுக்கு பிடிக்குமா? அப்ப வணக்கத்தை நீங்க யாருக்கு செலுத்துறிய? படிச்சவனுக்கு செலுத்துறிய வணக்கம், அவனுக்கு பிடிக்குமா தொழுக? அந்த தொழுகையை தொழு. அவனுக்கு பிடிக்குமா மௌலுது? காட்டு. ரசூலுல்லாஹ் அப்படி மௌலுதை காட்டாங்களா? நோம்பு இருக்கு, எத்தனை மணிக்கு சஹர் செய்யறோம்? காலையில் 4:30 மணிக்கு செய்யணும், 4:30 to 4:45 பாங்கு சொல்ற வரைக்கும். சாயந்தரம் மக்ரிப் பாங்கு சொல்ற நேரத்தில் நோம்பை திறக்கணும், ஒரு 10-12 மணி நேரம். ஒருத்தர் என்ன நினைக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு என்ன 10 மணி நேரம் பகிச்சிருக்கிறது, இன்னைக்கு லுஹர்ல இருந்து மறுநாள் லுஹர் வரைக்கும் பட்டினி, இது நோம்பா? தூக்கி குப்பையில் ஓடுறான்ல, குப்பையில் தூக்கி வீசு. நீ பட்டினி கிடப்பதா எனக்கு பிடித்த வணக்கத்தை செய்யலாம்.
இதை புரிந்த சஹாபாக்கள் யார சொல்ல சலவாத்னா என்ன, தொழுகனா என்ன, நோம்பனா என்ன சொல்லித்தாங்க. ஒமா எந்திக்குள் ஹவா, இவர் சுயமாக எந்த சட்டத்தையும் பேச மாட்டாரே, அவர் இஷ்டத்துக்கு விட்டு அடிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். வலவு தகவல் அலைனா பாதல் அக்காவில் அகதனா மின்ஹு பில் யமீன், ஒரு பேச்சுக்கு இந்த முகமது சுய இஷ்டப்படி ஒன்றை சொன்னால் எச்சரிக்கை. சுய இஷ்டப்படி பேச மாட்டார் என்பது அல்லாஹ்வுடைய உறுதி, உத்தரவாதம். மேலும் ஒரு உத்தரவாதத்தின் உறுதியை சொல்வதற்கு ஒரு பேச்சுக்கு இவர் அப்படி சொன்னால் வலது கரத்தை கொண்டு பிடித்து அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன் என்று குர்ஆன்ல வசனம் இருக்கு. சும்மல கதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடியின் நரம்பை நாம் தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் பத்தி. இது ஏன் என்னுடைய தூதரே சுயமாக ஒன்று சொல்ல முடியாதுன்னா மற்றவன்லாம் எம்மாத்திரோட கேட்கறான்ல, அப்புறம் என்னடா அவுலியா, அப்புறம் என்ன ஷேக், அப்புறம் என்ன முன்னோரு, அப்புறம் என்ன இமாம்கள். நாளை சொல்லுவோம் பார்த்தீர்களா இமாம்களை இவர்கள் மதிக்கவில்லை, இமாமுடைய கால் தூசிக்கு பெறுவானா, இமாம்களுடைய கால் தூசிக்கு நான் பெற மாட்டேன், ஓகே. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கால் தூசிக்கு நான் பெற மாட்டேன், சரிதான். ரசூலுல்லாஹ் கால் தூசிக்கு முஹிதீன் பெறுவாரா? அதான் கேள்வி. சஹாபாக்கள் கால் தூசிக்கு இமாம்கள் பெறுவாங்களா, அவுலியாக்கள் பெறுவாங்களா? அந்த சஹாபாக்கள் நபிகள் பெருமானத்தில் கேட்டாங்க, இப்படி சொல்லு அப்படி சொல்லி. இந்த உத்தரவாதத்தை வேற யாருக்காக சொல்லியிருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கா இந்த மாதிரி நடந்திருக்கா? பிதஅத் என்பது சாதாரண விஷயம். நபி வழியை விட்டுட்டு முன்னோர்கள் வழியை எடுப்பதுங்கிறது ஷைத்தான் கொண்டு வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒன்று. அது யாருக்கெல்லாம் நான் சொன்னது. இன்னொரு விஷயத்தில் விளங்கலுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் முதல்ல சொன்ன 3 ஹதீஸ் நபி மொழி 3 சொன்னேன். மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், மை யகுல் அலைஹி மா லம் யகுல் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். 3 நபி மொழி. இதை கவனிங்க. ஒருவன் நான் சொல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் உருவாக்கினான், ஃபஹுவ ரத்துன், நிராகரிக்கப்பட வேண்டும். அது ஒருவன் எவனாவது ஒருவன் உருவாக்கியதை நான் சொல்லாமல் செய்தால் அதுவும் தூக்கி வீசப்பட வேண்டும். 2. 3வது, நான் சொல்லாத ஒன்றை ஒருவன் சொன்னால் அவன் நரகவாதி. 3 வசனம் இருக்கு. நபிகள் பெருமானார் காட்டி தராத ஒன்றை ஒருவன் உருவாக்கினாலும் சரி, உருவாக்கியதை ஒருவன் செய்தாலும் சரி, நபிகள் பெருமானார் பேரில் ஒன்றை ஒருவன் செய்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று நபிகள் பெருமானுடைய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. நம்ம என்னுடைய தீர்ப்பா இது? ஜமாத்துடைய கருத்த குர்ஆன் வசனம். ஏன் நரகவாதி? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை இன்றோடு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன்னு நபிகள் பெருமான உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லிட்டான். மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிட்டேன், அதில் போய் ஒரு புதுசாக ஒன்று செய்யக்கூடாது. ஏன்? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு உதாரணம். உலகத்தில் இப்ப இந்தியாவில் எத்தனையோ தவறுகள் இருக்கு, குற்றங்கள் இருக்கு. குற்றவியல் சட்டம்னு வச்சிருக்கான். கிரிமினல் சட்டம், சாதா குற்றம், பெரிய குற்றம், இப்படி பல மாதிரி வச்சிருக்காங்க. கள்ள ட்ரெயின்ல போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கள்ள ட்ரெயின்ல போறது அப்படின்னா, ட்ரெயின்லாம் கள்ள ட்ரெயின் கிடையாது. கள்ளத்தனமாக டிக்கெட் எடுக்காம ஒரு ட்ரெயின்ல போனா இது கள்ள ட்ரெயின்ல போறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தண்டனை இந்தியாவில்? கள்ள ட்ரெயின்ல ஒருத்தன் போறான் டிக்கெட் எடுக்காம, அவனை போலீஸ் பிடிச்சிருச்சு. இதுக்கு என்ன தண்டனை? 1000 ரூபாய், ஒரு 1500 ரூபாய் ஃபைன், அவ்வளவுதான் அபராதம். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சரி, கள்ள ட்ரெயின்ல போறது இப்படி தண்டனை. சரி, ஒருத்தன் கள்ள நோட்டு அடிக்கிறான், இதுக்கு 1000 ரூபாய் ஃபைனு. பயங்கரமான குற்றம், தேச துரோகம். அது கள்ள ட்ரெயின்ல போறதும் கள்ள நோட்டு அடிக்கிறது ஒண்ணு கிடையாது. ஏன்? கள்ள நோட்டு அடித்தால் மக்களின் பொருளாதாரம் சீர்குலைந்து விடும். அரசு பொருளாதாரம் உலகத்தில் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அரசு அதிகாரத்தை இவன் கையில் எடுக்கிற. கள்ள ட்ரெயின்ல போனா அரசு அதிகாரத்தை கையில் எடுக்கல, தப்பு செய்யறான், அவ்வளவுதான். கள்ள நோட்டு அடித்தா அரசின் அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து சைன் பண்ணாதான் பணம் வெளியே வரணும். அப்ப எவனோ ஒருவன் கள்ள நோட்டு அடிச்சா எவனோ ஒருவன் கள்ள கவர்னராக பார்க்கிறான்னு அர்த்தம். கள்ள கவர்னர் அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டருடைய அதிகாரத்தை ஒரு சாதாரண ஒரு எடுத்த ஒத்துக்குவாரா? ஒரு திருடனே இங்கே வர்றான், பிடிச்சி போலீஸ்லாம் நீங்கள் ஒப்படைக்கணும், நீங்கள் அடிக்க முடியாது.
நீங்க அடின்னு அடிச்சு காயமாக்கிட்டீன்னு வைங்களேன், உங்க மேல கேஸ் பாருங்க. எவன் அடிக்க சொன்னது? எங்களுக்கு நிறைய ஒப்படைக்கணும். உன்னை எவன், நீ போலீஸா நான் போலீஸ், நீ செய்ய நான் செய்யா? உன்னை எவன் அடிக்க சொன்ன? அதிகாரம் ஏன்? என்னுடைய அதிகாரத்தை நீ யாரா எடுக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரத்தை, ஒரு கலெக்டருடைய அதிகாரத்தை, ஒரு முதலமைச்சரின் அதிகாரத்தை, ஒரு நாட்டின் ஜனாதிபதி அதிகாரத்தை, அரசின் அதிகாரத்தை எவன் கையில் எடுத்தாலும் அது கள்ளத்தனம். அதுபோல நபிகள் பெருமானார் சொல்லாத ஒன்றை ஒருவன் எடுத்துக்கொண்டால் எவன் ஒருவன் கள்ள நபியாக பார்க்கிறான், கள்ள ரசூல், அவன் அயோக்கிய. நல்லது தானெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கள்ள நோட்டு அடிச்சிட்டான், கோர்ட்ல வந்து நீதிபதி கேட்காரு, ஏன்டா கள்ள நோட்டு அடிச்ச? நல்லது தானே சார். எப்படா நல்லது? மக்கள்லாம் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் தான் அடிச்சு விட்டேன், தூக்கி பீச் போடும். நல்லது என்ன நீ நட முடிவு பண்ணது? அரசு அடிக்கணும். சட்டத்தை எவனும் கையில் எடுத்தால் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை கையில் எடுப்பானாங்க. ஒரு சாதாரண மனிதன் இயற்றிய சட்டத்தை இன்னொரு மனிதன் கையில் எடுத்தால் எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய சட்டம் அது. தொழுகை, நோன்பு, சக்காத்து, அமல்கள், இன்னவர செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம். அதை கையில் எடுத்தால் எவனோ ஒருவன் கள்ள ரசூலாக பார்க்கிறான், அதை ஏற்றுக்க முடியாது. முன்னோரா இருக்கட்டும், அவுலியாவா இருக்கட்டும், ஷேகா இருக்கட்டும், அவர் செஞ்சாரு, இவர் செஞ்சாரு, அவுலியா செஞ்சாரு, இந்த இவர் செஞ்சாரு. நபிகள் பெருமானார் செய்தார்களா? சஹாபா பெருமக்கள் செய்து நபிகள் பெருமானார் அங்கீகாரம் கொடுத்தார்களா? காட்டு. ஓதுறான மௌலிதுல மன்ராவஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி ஹவுலுக ஸஃபில் முபாரக் விருதுனா யௌமன் நுஷூர். இது ஒரு சினிமா பாட்டுதான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி யா நபி சலாம். அந்த பாட்டை தான் ஓதுவாங்க, உங்களுக்கு தெரியாது, கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிந்தி பாட்டு, உருது பாட்டு எல்லாம் படிப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமின் தரக்குரு ஜீரானிம் பீதி சலமி. இது ஒரு ஹிந்தி பாட்டு. இந்த ஹஜரத் மார்கள் ஆலிம் சாக்கள் பள்ளிவாசல் ஓதுவாங்களே, கவனிச்சு பாருங்க. மூலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ഖൈറിൽ ഖൽഖി കുല്ലിഹിം. 100 साल पहले मुझे तुमसे आ गया, मुझे तुमसे आ गया, आज भी है और कल भी रहेगा. அப்படின்னு ஒரு ஹிந்தி பாட்டு உண்டு. तुम रूठा ना करो मेरी जब मेरी जान निकल जाती है आमिन तज़क्कुरु जी. இந்த ஹிந்தி பாட்டுல இருந்து என்ன தமிழ் பாட்டுல சுத்த அந்த ராகத்தை. மௌலாய சல்லி வஸல் மன்னம் எங்கும் மேடை மேலே. தமிழ் ஒரு பாட்டு படிக்கான பழைய பாட்டு. தும் ரூட்டானா கரோல இருந்து சுட்டு தமிழ் ஒண்ணுன்னா இந்த அஜித் மாற அந்த படத்துல இருந்து சுட்டு மூணு கொண்டு அவ்வளவு கூத்து நடந்திருக்கு. நீ நாவரின்பா பாட்டுக்கிறீங்கள, அவரும் ஹிந்தி பாட்டில் சுட்டிருக்காரு. இஸ்லாமிய கீதம்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கீதம்லாம் கிடையாது, அல்லாஹ் வந்து படிச்சுட்டான்ல, அவரும் ஹிந்தி பாட்டில் சுட்டிருக்காரு. दिल मिला दिलदार मिला ओ ओ ओ ऐसे में कोई यार मिला. இப்படி ஹிந்தி பாட்டு இருக்கு. दिल मिला, இது நாவல் இந்த பாட்டில் சுட்டுக்காரு. நான் இப்படி கடைசியில் படிச்சு காட்டுறேன். दिल मिला दिलदार मिला ओ ओ ओ ऐसे में कोई यार मिला ओ रेख के रूप तुम्हारा दीन गोडी नाटिय देवान पाठ पढ़िया मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार हिंदी பாட்டு. இந்த பாட்டுகளை எடுத்து கொண்டு வந்து கடைசியில் மூலையில் விட்டுருவாங்க. அப்படியே மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா. இப்படி நாங்கள் மௌலிது ஒரு காலத்துக்கு இப்படிலாம் வரணும்னா 100 ரூபா 150 ரூபா தருவாங்க. அப்போ ஒரு 10 வீட்டில் வேணா 1000 ரூபா கிடைச்சிப்போம். 30 வருஷத்துக்கு மேலே 1000 ரூபானா பெரும் பணக்காரன் ஆயிரும். மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா
كثير قلب في ذهول وحار وانشق للمولد إيوانه وأقلوه من دهشة الأمر تار நான் மலரோடு தனியாக ஏனெங்கு வந்து அதில் உள்ள பாட்டு தான். இப்போ உள்ள பாட்டுலாம் எனக்கு தெரியறதில்லை, தெரிஞ்சா எடுத்துடலாம். ஒரு 15-10 வருஷம் முந்தைய பாட்டு ஒன்று படிச்சு காட்டா. يا كريما جد راحته حته فكفيت البحر واللجج أنت منجينا من البلوى بلوى طيبوه في العالم العرجي ربي وارزقنا يارته கண்ணாளனை. ஏன்னா ஒரு பாட்டு படிச்சான எந்த பாட்டில் வேணாலும் எடுக்கலாம். சினிமா பாட்டு, அந்த பாட்டு, எந்த பாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம். பாட்டு வணக்கமாகுமாங்கிறது கேள்வி. பாட்டு வணக்கமா நான் கேட்கிறேன். பாட்டு இபாதத்தா? யாரபி சலாம் அலைக்கும் பாட்டா படிச்சா அது வணக்க இபாதத் ஆகுமா? சலாம் அலைக்கும் சொல்லு, ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லு, திக்ர் பண்ணு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு. மொத்த குர்ஆனை ஓது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ். அல்லாஹ் ஒருவன் என்ற நபியை நீ சொல். அவன் பிறவும் இல்லை, பெற்றெடுக்கப்படவும் இல்லை, யாருக்கும் அவன் பிறக்கவில்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. அப்படிப்பட்டவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் தனித்தவன் என்று இந்த சூரா இருக்க குல் ஹுவல்லாஹுங்கிறது. இதை 3 முறை ஓதுங்கள் நபிகள் பெருமானார் சொன்னார். இந்த குல் ஹுவல்லாஹ் என்ற சூராவை 3 முறை ஓதுங்கள். ஒரு குர்ஆன் ஓதியதற்கு சமம் என்றார்கள் நபிகள் பெருமானார். அப்புறம் என்ன, கோடிக்கணக்கான நன்மை இல்லைங்க. மொத்த குர்ஆன் ஓதுனா எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை குல் ஹுவல்லாஹ் 3 தடவை ஓதுனா எத்தனை வழிமுறைகள் நபிகள் பெருமானார் காட்டியிருக்காங்க. நபிகள் பெருமானார் வழியை விட்டீர்கள் என்று சொன்னால் ஷைத்தான் வழி வந்துவிடும், ஜாக்கிரதை. அவர் யோசிச்சு பாருங்க, என்னை படைத்தவனை நான் புரிந்து கொள்ளாவிட்டால் கண்டதையும் வணங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஞாபகம், படைச்சவனை உணர்ந்து வணங்குங்க. என்னை படைச்சவன் யாரு? என்னை படைச்ச இறைவன் ஒருவன் இருப்பான், அவனை தவிர கடவுள் இருக்க முடியாது. முடிங்க, இல்லைன்னா என்ன ஆகும்? தர்காவில் போய் படுப்பீங்க, சந்தனத்தை எடுத்து பூசுவான். தர்காவில் இருந்து கொடி யானை போம அந்த யானை கொடிக்களை பூஜை பிடித்து நடக்குமா, அதில் என்னமோ பறக்கத்து ஏறுதுன்ட்டு. யானை இருந்து ஒரு பூக்கள் இருந்தால் அதை எடுத்து அந்த திம்மா. பார்க்குறமா இல்லையா உலகத்தில்? நாகூர் தர்காவில் குத்தான் நடக்கு. இன்னும் சொல்ல போனால் கழுதையை கூட கடவுள் நினைக்க ஆரம்பிச்சிருவான், தெரியுமா? என்னை பார் யோகம் வரும். இப்படிக்கு கழுத போட்டோ வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கழுத போட்டோ நம்ம ஆளு கடையில் இருக்காங்க. நம்ம ஆளுக்கு கடையில் நாகூரான் போர்டு லாரியிலே எழுதியிருப்பான், நாகூர் ஆண்டவர் துணை, முஹீத்தீன் ஆண்டவர் துணை. யாருடைய துணை? யார்கிட்ட கையெழுந்தணும்? யார் நம்மளை காப்பாற்றணும்? நம்மளை படைச்சவன் யாரு? அவனில வணங்குற உணர்வு இல்லை. இவன் மோர்ந்து பாத்தியா, இது சாதாரண விஷயமா? இது இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஷிர்க் என்ற கொடும் பாவங்கள் மறைஞ்சு கிடக்குது மோதுல. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக அவுலியாக்கள்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறான். பாட்டில் அப்படித்தான் வரும், பாட்டில் அப்படித்தான் தேடுவான் எப்பவுமே. அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதுமையா. அருள் மழை பொழிய வேண்டுமையா. மழையை யார்கிட்ட கேட்கிறான்? அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதுமையா. நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே. நாகூர்ல ஷாஹுல் மீரான் மழையை கேட்டான். எவ்வளவு முட்டா பையன் வழங்குதா? இந்த மாதிரி முட்டாள் தனத்தை இஸ்லாமிய பாட்டுன்னு சொன்னா பாத்துட்டு இருக்க முடியுமா? அடே, ஒரு தவறை செஞ்சுட்டு போ, இஸ்லாமிய சாயம் குத்தாதே. ஒரு சாராய கடை வச்சிருக்கான், அது தவறு, அவ்வளவுதான். இன்னொரு என்ன செய்யறான்? சாராய கடையை பிஸ்மில்லா சாராய கடைன்னு இருக்கான், செருப்பாலே அடிக்கணும். பிஸ்மில்லா சாராய கடையா ஒத்துக்க முடியுமா? ஏன்? ஒரு தவறை இஸ்லாத்தில் இருப்பதாக காட்டுகிறான், அதைத்தான் மறக்கிறோம். சாராயம் ஒருத்தன் குடிக்கிறான், சொல்லு டே குடிக்காடா தப்புன்னு. ஒரு என்ன செய்யறான்? சாராயம் குடிக்கணும், பிஸ்மில்லா சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானே அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். இன்னொன்று ஒத்து விளக்கு பார்த்தாலும் அடிக்கணும். ஏன்? சாராயம் இஸ்லாத்தில் உள்ளதாக காட்டுகிறான், ஷைத்தானுடைய வேலை அது. அதுபோல இந்த மௌலுது, ஃபாத்தியா, தகடு, தாயத்து, கபரு, யானை, உருசு, இந்த கூத்து அத்தனையும் ஷைத்தான் வழிபாடு.
ஷைத்தான் வழிபாடு இருந்தால் உருப்பட முடியுமாங்க? நான் கேட்குறேன். அதனால் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேருக்கு சில பேருக்கு சொல்ல குழம்பு கூட செய்வாங்க. என்னடா அவன் அதை கூடாதுங்கிறான், இவன் கூடுங்கிறான், இவன் தப்புங்கிறான், அவன் ரைட்டுங்கிறான். துவா செய்யுங்க அல்லாட்டே, யா அல்லாஹ் அல்லாஹ் மின்னி அஊது மின் அஜ்ஹலா உஜ்ஹலா அலைய, யா அல்லாஹ் பிறர் என்னை முட்டாளாக்காமல் என்னை காப்பாற்றிய அல்லாஹ் என்று கேளுங்கள். நபி வழி. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி எவனும் என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. யா அல்லாஹ் நான் யாரை முட்டாளாக்காமலும் பிறர் என்னை முட்டாளாக்காமலும் நான் யாரையும் வழிகெடுத்து விடாமலும் பிறர் என்னை வழிகெடுத்து விடாமலும் நான் பிறருக்கு அநியாயம் செய்யாமலும் பிறர் எனக்கு அநியாயம் செய்யாமலும் என்று காப்பாற்றிய அல்லாஹ் என்று கேளுங்கள் என்பது நபி வழி. நல்லா கேளுங்க. எது உண்மையான மார்க்கமோ அந்த மார்க்கத்தை நான் புரிந்து செயல்பட உதவி செய்வாயா யா அல்லாஹ்னு கேளு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபா வல் கினா. யா அல்லாஹ் நேர் வழியை உன்னிடத்தில் கேட்கிறேன், சரியான வழியை காட்டு. ஷைத்தான் வழியை காட்டிடாத, முன்னோர் வழியை காட்டிடாத, நபி வழியை காட்டுன்னு கேளுங்க. இறைவன் சொல்லுகிற வழி அல்லாஹ் இறைவன்டே கேளுங்க. இதை கேட்டோன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நல்ல நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வழி, நேர் வழி, நபி வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் நிம்மதி, மறுமையில் சொர்க்கம். கொடூரமா நரகத்தை விட்டு நீங்கிக் கொள்வதற்கு இதை விட ஒரு வழியே கிடையாது. அதான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காமல் போய்விட்டேன் என்று கூப்பாடு போடாமல் ஆக்கிவிடியா அல்லாஹ். நல்ல வேளை நான் அல்லாஹ் சொல்லை கேட்டேன், நல்ல வேளை நான் நபி வழி நடந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று மறுமையில் சொல்லக்கூடிய பாக்கியசாலியாக எங்களை ஆக்குவாயாக என்று கேளுங்கள். அதுபோல பாக்கியசாலியாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்குவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்